வெல்கம் டு ஐடி மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேருந்து கேட்கக்கூடிய டிப்ளமோ ஐடி லெவல் அதில் பார்த்தீங்கன்னா ஜேடிஓ எக்ஸாமுக்கு தேவையான கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். டாப் 100 அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ப்ளஸ் ஐடிஐ எலக்ட்ரீஷியன் மற்றும் வயர்மேன், சோலார் டெக்னீஷியன் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், சரிங்களா? இவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை மெயிலுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியல் இதுக்கான மெட்டீரியல், சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் உங்களுக்கு அனுப்பப்படும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின். அதுக்கு முன்னாடி டெலகிராம் சேனலில் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்க முடியும், சரிங்களா? இஃப் த பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் ஆஃப் த டூ டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் இன் பேரலல் ஆர் டிஃப்ரெண்ட் தென், அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் கேட்குறாங்க. இந்த டூ டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் இன் பேரலல் இன் டிஃப்ரெண்ட் தென் அப்படின்னா மின்சுற்றின் பக்க இணைப்பில் இணைத்து வேலை செய்கையில் ரெண்டுடைய டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ் மாறுபட்டால், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா பக்க இணைப்பில் இணைத்து செயல்படுத்த முடியும், சரிங்களா? மாறுபாட்டால், சரிங்களா? இம்பிடன்ஸால் பேரலல் ஆப்ரேஷன் வில் ஸ்டில் பி பாசிபிள். எப்போ நம்ம பேரலல் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னா பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் ஆஃப் த டூ டிரான்ஸ்ஃபார்மருக்கும் எப்படி இருக்கணும், ஸ்டில் பாசிபிள், சரிங்களா? பக்க இணைப்பு இரண்டிலும் இம்பிடன்ஸ் ஏன்னா பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் மேட்ச் ஆகணும், அதை ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? அடுத்தது கண்டிஷன் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது 2 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை பேரலல் ஆப்ரேஷன் பண்ணும்போது 3 கண்டிஷன் நமக்கு இருக்கும். அதாவது ஃபேஸ் சீக்வன்ஸ் சேமாக இருக்கணும்னு சொல்லியிருப்போம், சரிங்களா? அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் என்னென்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் மஸ்ட் பி சேமாக இருக்கணும், சரிங்களா? Distribution transformers are normally connected to primary in delta and secondary in star. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி டெல்டா இணைப்பிலும் செகண்டரி வந்து ஸ்டார் இணைப்பிலும் இருக்குது. அது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் அப்படி தான் இருக்கும் நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா. ஏன்னா இபியிலேருந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டேஷன்லேருந்து 3 phase வந்திருக்கும். அதுக்கப்புறம் கிராமங்களுக்கு இல்லை மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பிரியும் போது 3 phase 4 wire மாறி இருக்கும், சரிங்களா? அப்போ ஈஸி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 3 phase 4 wire சிஸ்டம் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் டேஷ் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் கிளாசிஃபைடு பேஸ்டு ஆன் த ஷேப் ஆஃப் த கோர். அதாவது பொதுவாகவே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எதை வச்சுன்னா கோர் அடிப்படையில் டிரான்ஸ்ஃபார்மர் வகைப்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா அது என்ன கோர் டைப்லன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வகை இருக்குது. அதில் கோர் டைப்பில் பண்ணது வந்து எதுனா ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதில் வைண்டிங் சுற்றிருப்பாங்க. இது ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஜென்ரலாக டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது கோர், இது ஷெல் டைப், நான் வச்சுங்க, ஓகேவா? ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த மாதிரி இருக்கும். ஹவு த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பிரைமரி டு செகண்டரி இன் எ டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஆற்றலானது பிரைமரியிலிருந்து செகண்டரிக்கு எவ்வாறு மாற்றப்படுது அப்படின்னா த்ரூ மியூச்சுவல் இண்டக்ஷன், சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுதுன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் கான்செப்டில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஹவு டு டிட்டர்மைன் த காப்பர் லாஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் காப்பர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு, சரிங்களா? ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில் கோர் லாஸு, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் காப்பர் லாஸ் நான் வச்சுங்க, சரிங்களா? ஓகே. இஃப் த சப்ளை ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ரிடியூஸ்டு தென் அயன் லாஸ் வில் பி. சப்ளை ஃப்ரீக்வன்சி வந்து குறைய அயன் லாஸ் ஒன்று ஆகும்னா ரெடியூஸ் ஆகும், சரிங்களா? ஃப்ரீக்வன்சி பொறுத்து தான் இருக்கிறதுனால குறையும். ஓகே. த வேல்யூ ஆஃப் ஃப்ளக்ஸ் இன்வால்வ்டு இன் த இஎம்எஃப் ஈக்குவேஷன் த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ். அதாவது ஒரு மின்மாற்றியில் மின்னியக்கு விசை சமன்பாட்டின் எந்த சமன்பாட்டில் உள்ள காந்த கோடுகளின் அளவு மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ், சரிங்களா? மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் ஐஎம். ஃப்ரிக்ஷன் லாஸஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ். ஃப்ரிக்ஷன் லாஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் 0. ஏன்னா அங்கே வந்து எந்த பொருளுமே இயங்கிறது கிடையாது, சொல்லக்கூடிய பாகங்கள் கிடையாது, அதனால் 0 தான், சரிங்களா?
அதுக்கப்புறம் why the core of current transformer is having low reactance and low core losses. இது மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மின்னோட்டம், அதாவது மின்னோட்ட மின்மாற்றியின் கோர் மற்றும் குறைந்த எதிர்விசை மற்றும் குறைந்த இரும்பு இழப்புகள் ஏன் உள்ளது அப்படின்னா மினிமைஸ் த லாஸஸ். நமக்கு எந்த அளவுக்கு இழப்புகள் குறையுதோ அந்த அளவுக்கு லாஸஸ் குறையுதோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ மினிமைஸ் த லாஸஸ் ஆஃப் த ப்ரைமரி. சரிங்களா? அதனால தான் குறைவாக இருக்கிறாங்க. அடுத்து டேஷ் டைப் ஆஃப் வேவ் ஃபார்ம் இஸ் டைப்பிக்கலி ஜென்ரேட்டட் பை த இன்வெர்டர் இன் அண்ட் ஆன்லைன் யூபிஎஸ், அதாவது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ். சரிங்களா? ஆஃப்லைன் யூபிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் யூபிஎஸ்சில் உள்ள இன்வெர்ட்டரால் பொதுவாக டேஷ் வகையான அலைவடிவங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா வேவ், அதாவது ஸ்கொயர் வேவ் டைப்பு உருவாக்கப்படுது. If the UPS has high changing over time causes a computer reboot, what might be ப்ராப்ளம்? அதாவது ஏன் வந்து ஆன்லைன் யூபிஎஸ், அதாவது ஆஃப்லைன் யூபிஎஸ்சில் என்ன ப்ராப்ளம் வரும்னா அந்த சேஞ்ச் ஓவர் டைம் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி கண்டிஷன் ரீபூட் ஆகும். அதனால் அது எந்த ப்ராப்ளம்னா ரிலேவோட பிரச்சனையால். சரிங்களா? ரிலேவோட காரணத்தை. அதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூபிஎஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் லேப்ஸுக்கெலாம். அடுத்து த ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்ஃபார்மர் இன் அன் இன்வெர்ட்டர் இஸ் டு, அதாவது இன்வெர்ட்டருடைய ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா ஸ்டெப் அப் ஏசி வோல்டேஜ். அதாவது என்ன நடக்கும்னா இன்வெர்ட்டரில் பொறுத்த வரைக்கும், அதாவது இன்வெர்ட்டரில் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து பேட்டரி லெவலில் 12 வோல்ட் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ அந்த 12 வோல்ட்டை என்ன பண்ணணும் 230 வோல்ட்டாக அதிகமாக்கணும். அப்போ என்ன பண்ணணும் ஸ்டெப் அப் பண்ண தான் முடியும். சரிங்களா? இன்வெர்ட்டரில் வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். நான் வச்சுங்க. how inverter can be called as, இன்வெர்ட்டரை எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கன்வெர்ட்டர். இன்வெர்ட்டர் வந்து எலக்ட்ரிக்கல் கன்வெர்ட்டர்னு சொல்கிறாங்க. இன்வெர்ட்டருடைய வேலை என்ன அப்படின்னா டிசியை ஏசியாக மாற்றுறது. இதுவே கன்வெர்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஏசியை டிசியாக மாற்றும். ஏசி டிசியாக மாற்றினா அது பேர் கன்வெர்ட்டர். இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறதுனால இது இன்வெர்ட்டர்னா வச்சுங்க. டிசி ஏசியாக மாற்றுறது. அடுத்தது டேஷ் காம்பனண்ட் இஸ் டைப்பிக்கலி நாட் எ பார்ட் ஆஃப் இன்வெர்ட்டர். கொடுத்துருக்கத்தில் எது இன்வெர்ட்டரில் பார்ட்டில் வராது அப்படின்னு கேட்குறாங்க. இது அதாவது ஒரு இன்வெர்ட்டரின் பொதுவாக டேஷ் என்பது பாகமல்ல அப்படின்றாங்க. இது பார்த்திங்கன்னா ரிலே வந்து கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா பேட்ரி வந்து டிசி சப்ளை கொடுக்கும், ஜென்ரேட்டர் டிசி சப்ளை கொடுக்கும். சரிங்களா? சோலார் மாடியூல் டிசி சப்ளை கொடுக்கும். சரிங்களா? இது எல்லாமே தேவைப்படும் இன்வெர்ட்டர் பார்ட்டுக்கு. சரிங்களா? இது இருந்தாலே இன்வெர்ட்டர் நீங்கள் போட்டு டிஏசியாக மாற்றிக்கலாம். இப்போ ரிலேன்றது இந்த இடத்துக்கு சூட் ஆகாது. சரிங்களா? இந்த விஷயத்துக்கு அதனால சொல்ல வரேன். சரிங்களா? அடுத்தது த டிவைஸ் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்டு டு என்ஷூர் கண்டினியூஸ் பவர் ஃபார் கிரிட்டிக்கல் லோட் லைக் கம்ப்யூட்டர். அதாவது கணினி போன்ற முக்கியமான சாதனங்களுக்கு தொடர்ச்சியாக பவரை உறுதி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள சாதனம். தொடர்ச்சியாக சப்ளை போயிட்டோம்னா யூபிஎஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, இது ரொம்ப முக்கியம். யூபிஎஸ் லைனும் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது வாட் டஸ் அண்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ் யூஸ் டு என்ஷூர் நோ பிரேக் இன் பவர் சப்ளை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்லைன் யூபிஎஸ்சில் எந்த செயலி மூலம் மின்சாரம் இடையறாது தொடர்ந்து வழங்கப்படுது அப்படின்னா இன்வெர்ட்டர் மூலிமா தான் நமக்கு தொடர்ந்து வழங்குகிறோம். சரிங்களா? அடுத்தது மேட்ச் த டிஜிட்டல் நம்பர் சிஸ்டம் வித் தர் பேஸ் வேல்யூ. சரிங்களா? டிஜிட்டல் நம்பரை பேஸ் வேல்யூ கூட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பைனரி அப்படின்னாலே 0,1, அதாவது 0,1ன்னு சொல்லுவோம். சரிங்களா? 0,1 அப்படி பைனரி அப்படின்னா இது 2, இதுக்கு மேட்ச் ஆகுது. சரிங்களா? அப்போ இது 1ன்னு வரும். அதுக்கப்புறம் என்னது டெசிமல்னால் 10. சரிங்களா? 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற டோட்டல் நம்பர் 10. அப்போ அடிமானம் 10, இது 2க்கு மேட்ச் ஆகுது. அடுத்தது ஆக்டல்னால் 8. சரிங்களா? 0 to 7 நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ அடிமானம் 8. அப்போ இது ஓகே. ஹெக்ஸாடெசிமல் 16. சரிங்களா? 0லேருந்து F வரைக்கும் இருக்கும்.
இதில் வந்து எஃப் வரைக்கும். அப்போ மொத்தம் இதனுடைய கீழே அடிமானம் பார்த்தீங்கன்னா 16. அப்போ இது ஹெக்ஸாடெசிமல் நம்பரில் வரும். சரிங்களா? அப்போ நமக்கு 4 ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஒய் ஆர் லாஜிக் கேட்ஸ் எசென்ஷியல் இன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக் லாஜிக் கேட்டோட மெயினான ஒர்க் என்னென்னா டிசிஷன். சரிங்களா? தீர்மானம், நமக்கு ஏற்ற மாதிரி தேவையான லாஜிக் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது கன்வெர்ட் த ஹெக்ஸாடெசிமல் நம்பர் 2A டு டெசிமல். அதாவது இந்த 2Aவை டெசிமலாக மாற்ற சொல்கிறாங்க. 2A இதை என்ன சொல்கிறாங்க? டெசிமலாக மாற்ற சொல்கிறாங்க. டெசிமலாக மாற்றணுன்னா இன்ட்டு இது என்னம்மா மாற்றலான்னா ஏன்னா 10 ஹெக்ஸாடெசிமல் நம்பரில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம 1 2 3 போட்டுனே வரலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 10ன்னு அர்த்தம். சரிங்களா? 10 × 10 16 0 பவர் 0ன்னு வச்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு சரிங்களா? இப்போ 2 × 16 பவர் 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 பவர் 0 அப்படின்னா அது 1ன்னு அர்த்தம். அப்போ 10 × 1 என்னன்னு சொல்லுவீங்க? 10 × 1 = 10. இப்போ பார்த்தீங்கன்னா 16, 1 12 2 32. சரிங்களா? 16 பவர் 1னா 16 அர்த்தம். 2 × 16 32. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 10யும் 32யும் கூட்டிங்கன்னா 42 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் 42. சரிங்களா? உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் தேவைன்னா 0, அதாவது 0 இது மாதிரி டாட் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 9 வரைக்கும் வரணும். 10 வந்து ஏன்னு சொல்லுவோம். சரிங்களா? 10 வந்து ஏன்னு சொல்லுவோம். 11B 12C 13D 14E 15E 15F. சரிங்களா? 15Fன்னு சொல்லுவோம். அப்போ இதோட அது நம்பர் முடியுது. சரிங்களா? இந்த கான்செப்ட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? In a 4-bit binary number system, how many different value can be represented? 4-bit binary சிஸ்டத்தில் நம்ம எத்தனை வேல்யூ டிஃப்ரென்ஸ் வரைக்கும் பண்ண முடியும்னா 16. சரிங்களா? 4-bit binary நம்பர் சிஸ்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை வெவ்வேறு மதிப்புகளை குறிப்பிடலாம் அப்படின்னா 16 வெவ்வேறு மதிப்புகளை குறிப்பிட முடியும். how is binary number converted to decimal? பைனரி நம்பரை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கூட்டுத்தொகை. சரிங்களா? சம்மேஷன் மெத்தடில் கன்வெர்ட்டட் டு டெசிமல். சரிங்களா? பைனரி நம்பர் கன்வெர்ட்டட் டு டெசிமலாக பண்ணுறோம். அடுத்தது டயாக் காமன்லி யூஸ்டு இன் டேஷ் சர்க்கியூட். டயாக் வந்து எந்த சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுவோன்னா ஃபேஸ் கண்ட்ரோல் சர்க்கியூட். டயாக் வந்து ஃபேஸ் கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுவாங்க. நான் வச்சுங்க. த ஃபங்க்ஷன் ஆஃப் டயோட் கேன் பி கம்பேர்டு வித் தட் ஆஃப் ஏ. அதாவது டயோடின் செயல்பாடு டேஷுடன் ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா டயோடு வந்து எப்படின்னா ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஃபார்வர்ட் பயஸில். சரிங்களா? அப்போ சுவிட்சு when a normal atom loss an electrons it becomes அது free to move நகர்வதற்கு சுதந்திரமாக. வழக்கமாக அணுவானது ஒரு எலக்ட்ரான்களை இழக்கும் போது அது டேஷ் ஆகிறது அப்படின்னா ஃப்ரீ டு மூவ், ஃப்ரீயாக மூவ் ஆகும். சரிங்களா? 2 capacitor 3 microfarad are connected in parallel. The total effective capacitance கெப்பாசிட்டரு பேரலில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அப்படியே கூட்டிக்கணும். சரிங்களா? அப்போ 3 சொல்லியிருக்காங்க. அதாவது 2 கெப்பாசிட்டர் 3 மைக்ரோஃபேரட் சொல்லிட்டாங்க. அப்போ 2 கெப்பாசிட்டரை சைஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 3 மைக்ரோஃபேரட்டும் கொடுத்துருக்காங்க. இதையும் ப்ளஸ் இன்னொன்று, இது ஒரு கெப்பாசிட்டரு, இன்னொரு கெப்பாசிட்டரு, அதுவும் 3. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 6 மைக்ரோஃபேரட். சரிங்களா? ஏன்னா பேரலல் கனெக்ஷன்னா கூட்டிக்கணும். சரிங்களா? இதே கெப்பாசிட்டர் வந்து சீரீஸு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நமக்கு 1/C = 1/C1 + 1/C2 2 கெப்பாசிட்டர் இருந்தால் இந்த மாதிரி இப்போ கான்செப்டில் போட்டு நம்ம பெருக்கினா உங்களுக்கு கெப்பாசிட்டர் வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது த சர்க்கியூட் கேப்பபிள் ஆஃப் ரிமூவிங் வோல்டேஜ் ஸ்பைக் இன் எ ரெக்டிஃபையர் சர்க்கியூட். அதாவது ஒரு ரெக்டிஃபையர் சர்க்கியூட்லேருந்து வோல்டேஜ் ஸ்பைக்கை வந்து ஏற்றத்தாழ்வுகளை நீக்கும் திறன் கொண்ட சுற்று எதுன்னா எல்சி ஃபில்டர். சரிங்களா? எல்சி ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வோல்டேஜ் ஸ்பைக்கை ரிமூவ் பண்ண முடியும். இல்லை எல்சி ஃபில்டர்.
எல்னா இண்டக்டிவ், சினா கெப்பாசிட்டிவ். சரிங்களா வச்சுங்க. இண்டக்டன்ஸ் ஆஃப் டைப்பிக்கலி மெஷூர்ட் இன் டேஷ் யூனிட். இண்டக்டன்ஸை வந்து நம்ம எந்த யூனிட்டில் சொல்லுவோம்னா ஹென்ரியில் சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸை வந்து ஓமில் சொல்லுவோம். கெப்பாசிட்டன்ஸை வந்து ஃபேரட்டில் சொல்லுவோம். கரண்ட்டை வந்து ஆம்பியரில் சொல்லுவோம். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இண்டக்டன்ஸ் எப்படி சொல்லுவீங்கன்னா ஹென்ரிஸில் சொல்லுவோம். நான் வச்சுக்கேன். அடுத்தது டேஷ் ஆஃப் biasing is required to a NPN transistor for amplification. NPN transistor amplificationல என்ன biasingனா பேஸ் வந்து பாசிட்டிவ், எமிட்டர் நெகட்டிவ், கலெக்டர் பாசிட்டிவ். சரிங்களா. NPN டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபிகேஷனில் பேஸுக்கு வந்து பாசிட்டிவும், எமிட்டருக்கு வந்து எமிட்டர் நெகட்டிவ், கலெக்டர் பாசிட்டிவ் கொடுப்பாங்க. சரிங்களா. அடுத்து பிஎன் ஜங்ஷன் டயோட் தட் டிப்ளெக்ஷன் ரீஜன் பிஹேவ் லைக் அப் டு டேஷ் பேரியர் பொட்டன்ஷியல். இந்த பேரியர் பொட்டன்ஷியலில் டிஃப்ளெக்ஷன் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா அசை இன்சுலேட்டராக நமக்கு ஒர்க் ஆகும். கடத்தா பொருளாக இருக்கும். சரிங்களா. கடத்தா பொருளாக இருக்கும். அடுத்தது த எஃபிஷியன்சி ஆஃப் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் அபவுட் இஸ். எஃபிஷியன்சி வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரில் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 0.45 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா. 0.45 இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 40 அது எடுத்துக்கிறாங்க. சரிங்களா. ஃபுல் வேவ்னா 0.9 பெருக்குவீங்க. சரிங்களா. அப்போ தான் நமக்கு கொடுத்துருக்க இப்போ 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி கொடுக்குறீங்கன்னா இன்ட்டு இதை பெருக்குனிங்கன்னா அந்த அளவு டிசி தான் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். சரிங்களா. அதுதான் இப்போ 10.8 வோல்ட் தான் உங்களுக்கு டிசியில் அப்ராக்சிமேட். இது ஃபுல் வேவாக இருந்தால் ஆஃப் வேவ்னா 4.5 நான் வச்சிங்க. அப்போ நியர்லி நமக்கு 40. சிலிக்கான் டயோட் ஆர் ப்ரிஃபர்டு ஓவர் ஜெர்மானியம் டயோட் பிகாஸ். அதாவது ஜெர்மானியம் டயோடை விட சிலிக்கான் டயோடு வந்து தேர்வு செய்யப்படுவது காரணம் என்னென்னா சிலிக்கான் ஆர் லெஸர் டெம்பரேச்சர் சென்சிட்டிவிட்டி. சிலிக்கான் வந்து குறைவாக வெப்பநிலை உணர்திறன் கொண்டதுனால நமக்கு மேக்ஸிமம் சிலிக்கானை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மெயின் அப்ளிகேஷன் ஆஃப் எஸ்ஏஆர் இஸ். எஸ்ஏஆர் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் த மோட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல் பர்பஸுக்கு எஸ்ஏஆர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. சாஃப்ட் ஷார்ட்டர்ஸ் இது மாதிரி ஒர்க்கு. ஓகே. The output ripple frequency full wave rectifier if the input frequency is 50 Hz. இன்புட் வந்து 50 Hz இருந்தால் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் வேவ்னும்போது 100 Hz. சரிங்களா. டபுளாக இருக்கும். சரிங்களா. 50 Hz இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அது 100 Hz கொடுக்கும். அடுத்து த கலர் பேண்ட் ஆஃப் ஃபிக்ஸடு கார்பன் ரெசிஸ்டர் ப்ரௌன் ரெட் பிளாக். ப்ரௌன் ரெட் பிளாக்கு அப்படின்னோட இதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நிலையான கார்பன் ரெசிஸ்டன்ஸில் உள்ள நிறக்கோடுகள் முறையே பழுப்பு, சிகப்பு மற்றும் கருப்பு எண்ணில் அந்த மதிப்பு என்ன கேட்குறாங்க. நமக்கு வந்து அந்த பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப் அப்படின்னு சொல்லி ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை வச்சு பார்க்கலாம். சரிங்களா. பிளாக் 0, ப்ரௌன் வந்து 1ன்னு சொல்லுவோம், ரெட்டு 2ன்னு சொல்லுவோம். சரிங்களா. அப்போ பிளாக் வந்து 0. சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை நம்ம டைரெக்டாக எடுத்துக்கணும். 3ஆவது டிஜிட்டில் என்ன வருதோ அதை நம்ம பெருக்க போகிறோம். சரிங்களா. அப்போ 3ஆவது டிஜிட்டில் நமக்கு 0ன்னு வருது, அதனால் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நமக்கு 12 ohms. சரிங்களா. 10^0ன்னு வரதுனால 1ன்னு வரும். அப்போ 12 × 1 அதாவது 3ஆவது டிஜிட் என்ன வருதோ அதை 10 பவரில் போட்டு பெருக்கணும். சரிங்களா. அப்போ நமக்கு 12 தான் ஆன்சர். 12 ohm. அடுத்தது வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிவன் பிலோ பை கலர் கோடிங். இங்கே கலர் கோடிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு கேட்குறாங்க. பிளாக் 0, ப்ரௌன் 1, ரெட் 2, ஆரஞ்சு 3. சரிங்களா. இதுக்கு 3, எல்லோ 4, க்ரீன் 5, ப்ளூ 6, வயலட் 7, கிரே 8, ஒயிட்டு 9. அப்போ 39. சரிங்களா. 3,9. அப்புறம் கோல்டு கொடுத்தாங்கன்னா +or-5ன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் இங்கே கோல்டு, அதாவது 4வது தான் கணக்கு பண்ணணும், இது கிடையாது. கோல்டுனா 10%. கோல்டு அப்படின்னா 1/10ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா. அப்போ 39 நீங்கள் என்ன பண்ணணும், 1 × 1/10 அப்படின்னு வரும்போது 3.9. சரிங்களா. 3.9 ohmஸில் வரும். அடுத்தது கலர் ரெஸ்பான்ஸ். த கலர் the dash color corresponding to multiplier of 10^3 in register color coding. ரெஜிஸ்டர் கலர் கோடிங்கில் 10^3னா எந்த கலருக்கு 10^3னா பிளாக் 0, ப்ரௌன் 1, ரெட் 2, ஆரஞ்சு 3. அப்போ 3 ஆரஞ்சு கலருக்கு தான் இது மேட்ச் ஆகும். சரிங்களா. அதாவது கலர் கோடிங்கில் 3ஆவதாக இது வரும்பொழுது, சரிங்களா, 3ஆவது கலர் கோடிங் இது வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 10^3ன்னு போடுவோம்.
அப்போ ஆரஞ்சு கலரை 3ஆவதாக வந்தால் தான் அது பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஹேஸ் நார்மல் வேல்யூ 27,000 ohms that with the tolerance of % ±5. The tolerance range possible value of resistor is tolerance ரேஞ்சுக்கு பாசிபிளான வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ 5% பார்க்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க நம்பருக்கு 5%. இப்போ 27,000 × 1/5 இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இது கிடைக்கும். சரிங்களா? இதை ஈஸியாக கண்டுபிடிது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டை விட்டுருங்க, மீதி இருக்கிறதுல என்ன இருக்கோ அதில் பாதி தான் நமக்கு 5 வரும், 5% வரும். சரிங்களா? இப்போ மொத்தமாக ஒரு 0 தள்ளிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2700 10%உடைய வேல்யூ. நமக்கான 5%ஓட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ 10%ல் பாதி 5% எடுத்துக்கலாமா? அப்போ இது வந்து எப்படி போடலாம், இவ்வளோ இருக்குமா, இதில் பாதி, அப்போ பாதி எவ்வளோ 1350. சரிங்களா? நீங்கள் 1/5 பண்ணி வந்தாலும் இதான் வரும், பட் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அப்போ 1350 கிடைக்கிது. இந்த 1350 27,001 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25,650 இது கிடைக்கும். இதுவே இது கூட ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1350. சரிங்களா? 2 தனியாக வச்சிங்க. சரிங்களா? நம்ம இந்த 4 நம்பர் கூட தான் பார்க்கணும். அப்போ 2 இங்கே பாருங்கள் 0 5 3. சரிங்களா? 1 7 கூட்டிங்கன்னா 8. அப்போ 28,350. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வரும். கொடுத்துருக்க நம்பரில் ப்ளஸ்ஸும் பண்ணணும், மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நம்பர் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. வேரியபிள் ரெசிஸ்டர் இன்க்ளூட் டேஷ் இன் ஏ காம்பனண்ட். மாறுபாடும் மின்தடைகள் கூறுகளை உள்ளடக்கிய சாதனம் எது? பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டரில் என்ன பண்ணலாம், நீங்கள் ரெசிஸ்டன்ஸை வேல்யூஸ் மாற்றிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி. அடுத்தது ஸ்பீடு மாத்திரம் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாற்றிக்க முடியும். அது ஓகே. டேஷ் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆஃப் எ ரெசிஸ்டர். அதாவது எந்த மின்தடை ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை கண்டறிய பயன்படுது. அதாவது எது ஃபைண்டு கண்டுபிடிக்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்குதுன்னா கலர் கோடிங் தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? கலர் கோடிங் தேவைப்படுது. த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இண்டக்ஷன் ஹீட்டர்ஸ். இண்டக்ஷன் ஹீட்டரில் அதிக அடுப்பினுடைய பெரிய குறைபாடுன்னா ரெக்வயர்ஸ் ஸ்பெசிஃபிக் குக்வேர். சரிங்களா? குறிப்பிட்ட சமையல் பாத்திரத்தை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், அதை தான் சொல்ல வராங்க. அடுத்தது ஒய் கேஸ் wool used between outer casing the inner tank of the geyser. கெய்சரில் வெளிப்புற உரைக்கு தொட்டிக்கு இடையே கண்ணாடி கம்பளி ஏன் பயன்படுத்துகிறோம்னா ஹீட் இன்சுலேஷன். அந்த ஹீட் வெளியேறாமல் தடுக்கிறதுக்கான ஹீட் இன்சுலேஷன். சரிங்களா? அப்போ தான் ரொம்ப நேரம் ஹீட்டரில் தண்ணி ஹீட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் த பாசிபிள் காசஸ் ஃபார் இன்சஃபிஷியன்ட் ஹீட் இன் அயன் பாக்ஸ் இஸ். அயன் பாக்ஸில் போதுமான ஹீட் ஆகலை. காரணம் என்னென்னா தெர்மோ செட்டிங் கரெக்டாக இல்லை. சரிங்களா? இன்கரெக்ட் தெர்மோஸ்டாட் செட்டிங். அதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா சரியாயிடும். சரிங்களா? இல்லைனா நீங்கள் கம்மியான ரேஞ்சில் வச்சுருப்பீங்க, போதுமான ஹீட் வராது. அப்போ சென்ட்ரலில் இருக்கிற அந்த அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹீட் வச்சுக்கலாம். ஓகே. ஹவு டஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் அயன் கண்ட்ரோல் இட்ஸ் டெம்பரேச்சர். அதாவது ஒரு தானியங்கி அயன் பாக்ஸின் வெப்பநிலை எவ்வாறு கட்டுப்படுத்தணும்னா தெர்மோஸ்டாட்டு. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரிப் ஆகும். அடுத்தது எவரி அப்ளிகேஷன் ஷுட் பி டெஸ்டட் இன் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் பிஃபோர் கமிஷனிங் ஃபார் எ வாட்டர் ஹீட்டர். த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் நாட் லெஸ் தென் எத்தனை, அதாவது ஒரு வாட்டர் ஹீட்டரில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கக்கூடாதுன்னா 1 மெகா ஓமுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. நான் வச்சுங்க 1 மெகா ஓம். த மினிமம் திக்னஸ் ஆஃப் பிளேட் எலக்ட்ரோடு ஜிஆர் ஸ்டீல் இஸ். திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா பிளேட் எலக்ட்ரோடில். சரிங்களா? பிளேட்டுக்கு ஜிஐஆர் இருந்தால் 6.3 mm திக்னஸ் இருக்கணும். 6.3 மினிமம் 6.3 mm திக்னஸ் இருக்கணும். த மேக்ஸிமம் அலவுடு இன்க்ளினேஷன் ஆஃப் த எலக்ட்ரோடு ஃப்ரம் த வெர்டிக்கல் இஸ். செங்குத்தாக எர்த் எலக்ட்ரோடை அதிகபட்சம் அனுமதிக்கப்படும் சாய்வு கோணம் எந்த அளவு டிகிரிக்கு சாய்ஞ்சிக்கலாம்னா 30 டிகிரி தான், அதுக்கு மேலே சாயக்கூடாது. சரிங்களா? மேக்ஸிமம், அப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். 90 டிகிரிக்கு அதிகபட்சம் லைட்டாக சாயுதுன்னா 30 டிகிரி தான், அதுக்கு மேலே சாயக்கூடாது. சரிங்களா? நான் வச்சுங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எர்த் பாயிண்ட் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட். எர்த் பாயிண்ட்டுக்கும் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா எர்த் பாயிண்ட் யூஸ்டு டு சேஃப்டி கிரவுண்டிங், நியூட்ரல் பாயிண்ட் ரிட்டர்ன் டு பாத் ஆஃப் த கரண்ட். நியூட்ரல் வந்து கரண்ட்டை ரிட்டர்ன் பார்த்துக்காகவும், எர்த் பாயிண்ட் வந்து நமக்கு உடனே வரக்கூடிய சப்ளைவை கிரவுண்டுக்கு அனுப்பவும் யூஸ் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த இண்டக்ஷன் ஹீட்டர் டிசைன் மேக் இட் இஸ் ஈஸி அண்டு க்ளீன் இஸ். அதாவது இண்டக்ஷன் ஹீட்டர் எந்த வடிவமைப்பு பண்பு சுத்தம் செய்வதை
எளிதாக்குறது அப்படின்னா இட் இஸ் ஸ்மூத் அண்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஃப்ளாட்டாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணும், சுத்தம் செய்யறது ஈஸியாக இருக்கும். இட்ஸ் ஸ்மூத் அண்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸ், தட்டையான மேற்பரப்பு, மென்மையானது. சரிங்களா. அடுத்து த ப்ரைம் பர்பஸ் ஆஃப் சிஸ்டம் எர்த்திங் இஸ், சிஸ்டம் எர்த்திங் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின்டைனிங் கிரவுண்ட் அட் ஜீரோ ரெஃபரன்ஷியல் பொட்டன்ஷியல். சரிங்களா. ஜீரோ பொட்டன்ஷியலாக வச்சுக்க பார்க்குறாங்க. அது மெயின்டைன் த கிரவுண்ட் அட் ஜீரோ ரெஃபரன்ஸ் பொட்டன்ஷியலுக்கு தான் என்ன பண்ணுவோம், சிஸ்டம் எர்த்திங் பண்ணுவோம். சரிங்களா. அப்போ தான் சேஃப்டியாக இருக்கும் சிஸ்டம். அடுத்த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிஎஃப்எல் இஸ், சிஎஃப்எலோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா காம்பேக்ட் ஃப்ளோரோசன்ட் லேம்ப், காம்பேக்ட் ஃப்ளோரோசன்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃப்ளோரோசன்ட் டியூப் ட்ராப்லெட் ஆஃப் மெர்க்குரி அண்டு டேஷ் இட்ஸ் ப்ரெசன்ட், ஃப்ளோரோசன்ட் குழாயில் உள்ளே ஒரு துளி அளவு பாதரசம் மற்றும் டேஷ் இருக்கும் அப்படின்னா இன்னர்ட் கேஸ். சரிங்களா. பாதரசமும் இன்னர்ட் கேஸும் இருக்கும், மந்த வாயு. டேஷ் lamp is suitable for lighting ஸ்டேடியம் அண்டு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு. லைட்டிங் ஸ்டேடியம், ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, விளையாடக்கூடிய ஸ்டேடியத்தில், மைதானங்களில் எந்த வகை விளக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மெட்டல் ஹாலைட். ஞாபகம் வச்சுங்க, மெட்டல் ஹாலைட். த இக்னிஷன் வோல்டேஜ் ஆஃப் சோடியம் லேம்ப் வேரிஸ் ஃப்ரம், அதாவது இக்னிஷன் வோல்டேஜ் வந்து சோடியம் லேம்புடைய ரேஞ்ச் என்னவாக இருக்கும், வோல்டேஜ் ரேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. 400லேருந்து 600 வோல்ட். சரிங்களா. சோடியம் வெப்பர் லேம்புடைய இக்னிஷன் வோல்டேஜ் அளவு 400லேருந்து 600 வோல்ட் வரைக்கும் இருக்கும். சரிங்களா. அடுத்தது த ரேஷியோ ஆஃப் த லூமினஸ் ஃப்ளக்ஸ் டு பவர் ஆஃப் த லேம்ப் இஸ் டேர்ம்டஸ், அதாவது லூமினஸ் ஃப்ளக்ஸுக்கும் பவருக்கும் இடையே உள்ள விகிதம் டேஷ் எனப்படும் அப்படின்றாங்க. என்னென்னா லூமினஸ் எஃபிஷியன்சி. என்னென்னு சொல்லுவோம்னா லூமினஸ் எஃபிஷியன்சி. லூமினஸ் எஃபிஷியன்சினா லூமினஸ் ஃப்ளக்ஸ் டு பவர். சரிங்களா. த லூமினஸ் எஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரிக் லேம்ப் இஸ் எக்ஸ்பிரஸ்டு, ஒரு லேம்போட மின்சார விளக்கு. சரிங்களா. ஒரு மின்சார விளக்கோட லூமினஸ் வினைத்திறன், லூமினஸ் எஃபிஷியன்சி எப்படி அளவிடுறாங்க அப்படின்னா லூமன் பெர் வாட். சரிங்களா. லூமன் பெர் வாட். ஜென்ரலி சோடியம் வேப்பர் க்ளோஸ் இன் டேஷ் கலர். சோடியம்னாலே மஞ்சள் கலர், எல்லோ கலர். சரிங்களா. எல்லோ கலரில் க்ளோ ஆகும், எல்லோ. அடுத்தது டேஷ் இஸ் நாட் ஏ டிஸ்சார்ஜ் லேம்ப் கொடுத்துருக்காது. மெர்க்குரினா ஒயிட் கலர். சரிங்களா. அதாவது லைட் ஒயிட், அதாவது ஒயிட்னு சொல்லுவாங்க, பால் நிற கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வச்சுங்க. அடுத்தது டேஷ் இஸ் நாட் டிஸ்சார்ஜ் லேம்ப். டிஸ்சார்ஜ் லேம்பில் வராதது எது அப்படின்னா இன்கேண்டிசன் லேம்பு டிஸ்சார்ஜ் லேம்பில் வராது. சரிங்களா. இன்கேண்டிஸ் லேம்பு டிஸ்சார்ஜ் லேம்பில் வராது. மெர்க்குரி வேப்பர், நியான் லேம்பு, சோடியம் வேப்பர் இது எல்லாமே டிஸ்சார்ஜ் லேம்பில் வரும். அடுத்தது ஹவு டு டிஃப்ரெண்ட் கலர் கிரியேட் இன் நியான் லேம்ப். நியான் லேம்பில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கலர் உருவாகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேஸஸ் யூஸிங், நம்ம யூஸ் பண்ணுற கேஸை பொறுத்து கலர் மாறுபடுன்றாங்க. வெவ்வேறு வாயுக்கள் பயன்படுத்துவதன் மூலம் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நியான் லேம்ப் நேச்சுரலி எமிட் டேஷ் க்ளோ. நியான் லேம்ப் வந்து ஜென்ரலாகவே என்ன கலரில் எரியும் அப்படின்னா ரெட்டிஷ் ஆரஞ்ச், சிவப்பு ஆரஞ்சில் தான் எரியும். சரிங்களா. ரெட்டிஷ் ஆரஞ்ச். ஹவு டஸ் ஏ ஷண்ட் ரெசிஸ்டர் மெஷூர் கரண்ட் இன் ஏ சர்க்கியூட், அதாவது ஷண்ட் ரெசிஸ்டர் ஒரு சர்க்கியூட்டின் மின்னோட்டத்தை எவ்வாறு அளவிடுறது அப்படின்னா பை மெஷூரிங் த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் இட், அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் வச்சு தான் நம்ம அளவிடுறோம். சரிங்களா. அடுத்தது ஒய் ஷண்ட் இஸ் கனெக்டட் அக்ராஸ் த மூவிங் காயில் ஆஃப் ஏ டைனமோமீட்டர் டைப் அம்மீட்டர். டைனமோமீட்டர் டைப் அம்மீட்டரில் காயில் வந்து ஷண்ட் வந்து கனெக்டட் இன் மூவிங் காயிலுக்கு அக்ராஸாக, சரிங்களா, மூவிங் காயிலுக்கு இணையாக இணைக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா டு மெஷூர் லார்ஜ் கரண்ட், அதிகப்படியான கரண்ட் அளக்கிறதுக்காக. சரிங்களா. அதிகப்படியான கரண்ட்டை அளவிடுவதற்காக. அடுத்தது எ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ், ஒரு அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னா டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர். சரிங்களா. டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் தான் சிறந்த எடுத்துக்காட்டு, டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர். அடுத்தது ஒய் டூ diametrically opposite holes are drilled in the disc of the energy meter. ஒரு எனர்ஜி மீட்டருடைய டிஸ்கில் ஏன் 2 ஹோல்ஸ் டயமெட்ரிக்கலி போட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரிவெண்ட் த கிரிப்பிங் எரர். ஏன்னா நம்ம சப்ளை கொடுக்காம, அதாவது நம்ம லோடு ஆன் பண்ணாமையே, நம்ம வீட்டில் லைட்டு கீட்டு எதுவும் போடாமையே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் காரணமாக டிஸ்க்கு வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் எனர்ஜி மீட்டரில். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரிப்பிங் எரர் சொல்லுவாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு 2 ஹோல்ஸ் போட்டு லாக் பண்ணுவாங்க. சரிங்களா. அது வந்து 2 ஹோல்ஸ் மாதிரி அப்போனண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது why it is important for a smart meter to have tamper detection capabilities. அதாவது ஸ்மார்ட் மீட்டருக்கு டேம்பர் கண்டறிதல் திறன் இருப்பது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. டு என்ஷூர் அக்யூரேட் பில்லிங், ஏன்னா அக்யூரேட்டான பில்லிங் வரணும். மக்கள் வந்து இது பண்ணக்கூடாது, ஏமாற்றிடக்கூடாது, அதாவது அரசாங்கம் மக்களை ஏமாற்றிடக்கூடாதுன்ற மாதிரி, சரிங்களா. அண்டு ப்ரிவென்ட் த எனர்ஜி தெஃப்ட், திருட்டை தடுக்க, சரிங்களா. அப்போ துல்லிய பில்லிங் மற்றும் எனர்ஜி திருட்டை தடுக்க, சரிங்களா. ஓகே, அடுத்தது த யூனிட் ஆஃப் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அதாவது சென்சிட்டிவிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், மீட்டருடைய சென்சிட்டிவிட்டி அலகு அப்படின்னா ஓம் பர் வோல்ட், சரிங்களா. ஓம் பர் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டைனமோமீட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் த டிஃப்ளெக்ஷன் டார்க் டிடி இஸ் ப்ரொபோஷனல் டு, டிஃப்ளெக்ஷன் டார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐஎஃப் அண்ட் ஐஎம்முக்கு நேர் விதத்தில் இருக்கும், சரிங்களா. ஐஎஃப் அண்டு ஐஎம். அடுத்தது த மெட்டீரியல் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் ஷண்ட் ரெசிஸ்டர் டு என்ஷூர் த ஸ்டெபிலிட்டி அண்ட் அக்யூரசி. ஷண்ட் ரெசிஸ்டராக பயன்படுத்தப்படக்கூடிய உலோகம் என்ன தடை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மேங்கனீஸ், சரிங்களா. மேங்கனின் அப்படின்ற மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. மேங்கனின் நான் வச்சுங்க ஷண்ட் ரெசிஸ்டன்ஸாக. அடுத்தது த எரர் இஸ் காசஸ்டு பை பிரேக்கிங் சிஸ்டம் ஆஃப் எனர்ஜி மீட்டர். எனர்ஜி மீட்டரில் பிரேக்கிங் சிஸ்டத்தில் உருவாக்கப்படும் பிழை எது அப்படின்னா ஸ்பீட் எரர், சரிங்களா. ஸ்பீட் எரர். த எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டகிரேட்டிங் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ், இன்டகிரேட்டிங் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எது அப்படின்னா எனர்ஜி மீட்டர். அப்சல்யூட் சொன்னாங்கன்னா கால்வனோமீட்டர், சரிங்களா. டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர். இங்கே வந்து இன்டகிரேட்டிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எனர்ஜி மீட்டர் சிறந்த உதாரணம். அடுத்தது ஃபியூசிங் ஃபேக்டரா இஸ், ஃபியூசிங் ஃபேக்டரான்றது என்னது, மினிமம் ஃபியூசிங் கரண்ட் டிவைடட் பை ரேட்டட் கரண்ட். ரேட்டட் கரண்ட்டில் எந்த ரேஞ்சில் ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா மினிமம் ஃபியூசிங் கரண்ட், ரெண்டு உள்ள விகிதம் தான் ஃபியூசிங் ஃபேக்டரா. த ஃபியூஸ் ரேட்டிங் இஸ் எக்ஸ்பிரஸ் இந்த டேம் ஆஃப், ஃபியூஸ் ரேட்டிங் வந்து கரண்ட்டில் தான் சொல்லுவாங்க. 10 ஆம்ஸ் ஃபியூஸு, இப்போ 15 ஆம்ஸ் ஃபியூஸு அப்படின்னு கரண்ட்டில் சொல்லுவோம், சரிங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் எம்சிபி ஓவர் எ ஃபியூஸு. ஃபியூஸுக்கு பதிலாக எம்சிபி யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எம்சிபி ப்ரொவைட் எ விஷுவல் இண்டிகேஷன் ஆஃப் த ஃபால்ட் கண்டிஷன். இப்போ எம்சிபி என்ன ஆகும், ஏதாவது ஒரு ஃபால்ட்டுனா அந்த ரூமில் எம்சிபி ட்ரிப் ஆகிருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம். ஃபியூஸ்னால் நமக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் அப்போ என்ன பண்ணுறது, ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும், சரிங்களா. தவறுகள் நிலை, எம்சிபியில் தவறு நிலையில் அறிகுறியை வழங்குது, நமக்கு தெரியும். ட்ரிப் ஆகி கீழே விழுந்திருந்தால் தெரிஞ்சிடும். அடுத்தது கிவ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார் ஜென்ரல் அக்சசரிஸ். ஜென்ரல் அக்சசரிஸுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. அடாப்டர், சரிங்களா. அடாப்டர். அடுத்தது ஹவு டஸ் ஏ மெக்கானிக் ரிலே ஆப்ரேட். எலக்ட்ரோ மெக்கானிக் ரிலே எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டு மூவ் ஏ ஹிங்டு ஆர்ம் தட் ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு லோ ரெசிஸ்டன்ஸ் கான்டாக்ட். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட் ரிலே எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா குறைந்த மின்தடை காரணமாக எலக்ட்ரோ மேக்னெட்டில் உள்ள இன்ச் ஆரம் திறந்து மூடுது, சரிங்களா. அந்த இங்குடைய ஆரம் வந்து திறந்து மூடுறது மூலிமா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்தது ஹவு டஸ் ஏ பெல் புஷ் ஆர் புஷ் பட்டன் சுவிட்ச் ஃபங்க்ஷன். புஷ் பட்டன் சுவிட்சோ இல்லை பெல் புஷ்ஷோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இட் மேக் ஏ சர்க்கியூட் டெம்ப்ரரிலி தான், நீங்கள் அழுத்துற வரைக்கும் தான் இருக்கும், கை எடுத்திங்கன்னா விழுந்துடும், சரிங்களா. அப்போ வென் ப்ரெஸ்டு த பிரேக் வென் ரிலீஸ்டு, சரிங்களா. நீங்கள் கை எடுத்துட்டிங்கன்னா பிரேக் ஆகிடும். அப்போ சவுண்டு காலிங் பெல் சவுண்டு மாதிரி இல்லை காலிங் பெல் மாதிரி நமக்கு நின்றுடும், சரிங்களா. அடுத்தது ஹவு இஸ் த வோல்டேஜ் ட்ராப் கால்குலேட்டர் டிசி அண்டு சிங்கிள் பேஸ் ஏசி 2 wire சர்க்கியூட். அதாவது சிங்கிள் பேஸில் ஏசி 2 wire சர்க்கியூட்டோ டிசி சர்க்கியூட்லேயோ உள்ள மின்னழுத்தத்தை எவ்வாறு கணக்கிடுறாங்க வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு கேட்குறாங்க. வோல்டேஜ் ட்ராப் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேபிள், சரிங்களா. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேபிள். அடுத்தது ஹவு டஸ் த டிசி சீரியஸ் எம்சிபி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எல் அண்டு ஜி சீரியஸ் எம்சிபி. சரிங்களா, எல் அண்டு ஜி சீரியஸ் எம்சிபி கம்பேர் பண்ணும்போது டிசி சீரியஸ் எம்சிபி எப்படி இருக்கும் அப்படின்னா இட் டிசைன்டு ஃபார் டிசி வோல்டேஜ் ட்ராப் அப் டு 220 வோல்ட்டு அண்டு ஹேஸ் ஹையர் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. டிசி சீரிஸ் அதாவது டிசி சீரிஸ் எம்சிபியில் ஹையர் பிரேக்கிங் கெப்பாசிட்டி இருக்கும், சரிங்களா. ஹையர் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. The main purpose of an adapter is அடாப்டருடைய மெயின் பர்பஸ்னால் டு டேக் சப்ளை ஃப்ரம் ஸ்மால் அப்ளைன்ஸ். சின்ன சின்ன அப்ளைன்ஸுக்கு சப்ளை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிறிய சாதனங்களுக்கு மின்சாரம் வழங்க தான் அடாப்டர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஒய் மஸ்ட் த கான்டியூட் பி லாக்டு. அதாவது
conduit be locked the pipe wise before making and on cut. அதாவது கான்டியூட் பைப்பை கட் செய்வதற்கு முன் எதற்கு பைப் வைஸில் இருக்க பொருத்த வேண்டும். ஏன் டைட்டாக பிடிக்கிறோம் அப்படின்னா ப்ரிவெண்ட் த கான்டியூட் பைப் மூவிங், பைப் வந்து மூவ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான். சரிங்களா, நம்ம யாராவது பிடிச்சிக்கிட்டு செய்யறதுக்கு பதில் பைப் வைஸில் வச்சு பிடிச்சி செய்கிறோம். சரிங்களா, அப்போ கான்டியூட் பைப் நகராமல் சரியாக கட் செய்வதற்கு தான் நம்ம பைப் வைஸில் பிடிச்சி லாக் பண்ணுறோம். த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் வந்து கூலும். சரிங்களா, எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் வந்து கூலும் ஞாபகம் வச்சுங்க. ஆம்பியர் வந்து கரண்ட்டுக்கு. சரிங்களா, ஆம்பியர் வந்து கரண்ட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க. வோல்ட் வந்து வோல்டேஜுக்கு, ஓம் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு. சரிங்களா, இது வோல்டேஜ் ஞாபகம் வச்சுங்க. ஹவு டஸ் போலரைசேஷன் எஃபெக்ட் ஏ செல் டூரிங் ஆப்ரேஷன், அதாவது செயல்பாட்டின் போது துவக்கப்படுத்துவதினால் செல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது. சரிங்களா, செல்லு வந்து எப்படி போலரைசேஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இட் ஃபார்ம் ஏ லேயர் பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கும். எலக்ட்ரோடு ரிடியூஸ் த கரண்ட் ஃப்ளோ, பபுள்ஸ் வர்றதுனால எலக்ட்ரோடு வந்து ரிடியூஸ் த கரண்ட் ஃப்ளோ, அதனால் எலக்ட்ரோடு வந்து கரண்ட் ஃப்ளோவை குறைச்சிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னோட்ட அளவை குறைந்தபடியும் குமிழ்கள் குறைதல். சரிங்களா, இது வந்து அஃபெக்ட் ஆகுது. சரிங்களா, இந்த பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் ஒய் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அமங்லிமேஷன் த ஜிங்க் பிளேட் வித் த மெர்க்குரி யூஸ்டு, மெர்க்குரியுடன் துத்தநாகத்தை, மெர்க்குரினா பாதரசம் சொல்லுவோம், பாதரசத்தை துத்தநாக தகட்டை ஏன் அமலங்கலைசேஷன் செய்ய வேணும் அப்படின்னா ப்ரிவெண்ட் த லோக்கல் ஆக்ஷன் இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் த செல். அது மாதிரி பண்ணுறதுனால என்ன யூஸ்னால் லோக்கல் ஆக்ஷன்லேருந்து பாதுகாத்தல், வினைத்திறனை அதிகரிக்கிறது. சரிங்களா, வினைத்திறன் இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் த செல்லு. அடுத்தது பாசிட்டிவ் எலக்ட்ரோடு இஸ் த எலக்ட்ரோலைட்டிக் செல்லிஸ், அதாவது எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் பாசிட்டிவ் எலக்ட்ரோடுடைய பேர் என்னென்னா ஆனோடுன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் எலக்ட்ரோடு வந்து கேத்தோடுன்னு சொல்லுவோம். நான் வச்சுங்க. சரிங்களா, பாசிட்டிவ் எலக்ட்ரோடுனா ஆனோடு, நெகட்டிவ் எலக்ட்ரோடு கேத்தோடு. நான் வச்சுங்க. ஹவு த ஹார்ட் சல்பேஷன் டிஃபெக்ட் த லெட் ஆசிட் பேட்டரி கேன் பி ரெக்டிஃபைடு, அதாவது கடுமையான சல்ஃபேட் குறைபாடு லெட் ஆசிட் பேட்டரியில் ஏற்பட்டால் எவ்வாறு சரி செய்யலாம் அப்படின்னா ரீசார்ஜிங் த பேட்டரி ஃபார் லாங்கர் பீரியட் அட் லோ கரண்ட். குறைந்த மின்னோட்டம் கொண்டு அதிக நேரம் பேட்டரியை ரீசார்ஜிங் செய்யும்போது நமக்கு என்ன ஆகிடும், அந்த பிரச்சனை சரியாயிடும், ஹார்ட் சல்பேஷன் எஃபெக்ட்டு. அடுத்தது த டெம் ஃபார் ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சிங் அக்கர் டியூ டு த பேசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ த லிக்யூட் ஆர் சொல்யூஷன், திரவம் அல்லது கரைசல் வழியாக மின்னோட்டம் பாயும்போது ஏற்படக்கூடிய வேதிவினை மாற்றத்தினுடைய பெயர் என்னென்னா அதுதான் எலக்ட்ரோலைசிஸ். ஹவ் ஆர் ஃபேஸர்ஸ் ரெப்ரசன்டட் இன் வெக்டார் டயக்ராம், ஃபேஸர்ஸ்லாம் வந்து வெக்டார் படத்தில் எவ்வாறு காட்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னா பை யூஸிங் ஏ கர்வ்டு லைன் ரெப்ரசன்டேட்டிங் வேரிங் த வேல்யூ. சரிங்களா, மாறுபடு மதிப்புகளை பிரதிபலிக்கும் ஒரு வளைவு கோடு. சரிங்களா, ஃபேஸர் டயக்ராம், ஃபேஸர் ரெப்ரசன்டட். சரிங்களா, அடுத்தது ஏ ஹையர் வேல்யூ ஆஃப் லீடிங் பவர் ஃபேக்டரா ஆஃப் ஏசி சர்க்கியூட் டிட்டர்மைன், ஒரு ஏசி மின் சுற்றில் முந்தைய அல்லது அதிக பவர் ஃபேக்டரா இயக்கம் நிர்ணயிக்கப்படுவது அப்படின்னா லெஸ் எனர்ஜி, நல்ல பவர் ஃபேக்டராக லீடிங்கில் இருந்துச்சுன்னா எனர்ஜி வந்து லாஸ் வந்து குறையும். அப்போ லெஸ் எனர்ஜி இஸ் வேஸ்டட். சரிங்களா, எனர்ஜி வந்து குறைவான அளவுக்கு தான் வேஸ்ட் ஆகும். அடுத்தது ஒய் இட் இஸ் எசென்ஷியல் டு கனெக்ட் ஆல் எக்ஸ்ப்ளோஸ்டு கண்டக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த எக்யூப்மெண்ட் டு த எர்த்திங் சிஸ்டம், அதாவது ஒய் இஸ் எசென்ஷியல் கனெக்ட், அதாவது எல்லா மின்சாதன உலோக பாகங்களை பூமியோட அதை எர்த்துடன் ஏன் இணைப்பு செய்வதுன்னு அவசியம் என்ன, எர்த்திங் பண்ணுறதோட அவசியம் என்னென்னா என்ஷூர் த ஃபால்ட் கரண்ட் வரும்போது அதை தடுக்கிறது, அதை சேஃபானது பூமிக்குள்ளே அனுப்புறது, சேஃப் டிஃபெக்ட் அண்ட் எர்த் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக், அது இல்லாமல் நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்காமல் பாதுகாக்க, இந்த ரெண்டுத்துக்காக தான் எர்த்திங் சிஸ்டம் முக்கியம். எர்த்திங் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா யாருக்கும் ஷாக் வராது, அப்படி ஷாக் வரும்போதும் அந்தளவுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. சரிங்களா, அடுத்தது ஒய் இஸ் ஆல்டர்னேட்டிங், மேக்ஸிமம் 3 பாயிண்ட் ப்ளக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நல்லது, 2 பாயிண்ட் ப்ளக்கு பதில் 3 பாயிண்ட் ப்ளக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண பார்த்துக்கணும். அடுத்தது ஒய் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி காமன்லி யூஸ்டு ஃபார் ஹவுஸ் ஹோல்டிங் அண்டு கமர்ஷியல் பர்பஸ், பொதுவாக மாறுதிசை மின்னோட்டம் வீடு மற்றும் வர்த்தக பயன்பாட்டுக்கு ஏன் பயன்படுத்துகிறாங்க, ஏசி சப்ளை ஏன் காமனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
இட் ஈஸி டு ப்ரொடியூஸ். ஏசி சப்ளைவை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட் லெஸ் எக்ஸ்பென்சிவ். அதை வந்து ஈஸியாக மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதிகப்படியான செலவு குறைவு. சரிங்களா? அதனால தான் நம்ம மேக்ஸிமம் ஏசி சப்ளைவை நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? அதுமாரி லாஸஸும் குறைவாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதிகப்படியான வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஓகே. ஒய் ஷுட் த சைஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் ஏ கேபிள் பி கேர்ஃபுல்லி செலக்டட். அதாவது கண்டக்டர் சைஸ் ஆஃப் த கண்டக்டரு கேபிளில் எப்படி கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும், கவனத்தோடு ஏன் தேர்ந்தெடுக்க வேணும்னா, என்ஷூர் த கேபிள் கேரி த டிசைர் லோட் கரண்ட்டு. நீங்கள் செலக்ட் பண்ணுற கேபிளோ இருந்தாலும் சரி, இந்த கரண்ட் ரேட்டிங் தாங்குமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். லோடுக்கு தாங்குமா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அயன் பாக்ஸுக்கு போயிட்டு ரொம்ப மெல்லிசான ஒயர் போடக்கூடாது. சரிங்களா? அதுக்கெலாம் 1/2 1.5 அது மாதிரி யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் அது என்ன பண்ணும், நம்ம முக்கியமான லோடு இது அயன் பாக்ஸ்னு சொல்ல வரல, பவர் சர்க்யூட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே 1.5க்கு மேலே 2.5 அதுக்கு மேலே ரேஞ்சில் தான் கேபிள் ஒயரை யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஹீட்ரு யூஸ் பண்ணுறீங்க அதுக்கெலாம் நல்லா தாங்கும் ஒயரு. சரிங்களா? அப்போ கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கேபிளை செலக்ட் பண்ணணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஃபேனு லைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே காப்பராக இருந்ததுன்னா 1க்குள்ளே இருக்கிற ரேஞ்சில் ஒயர் போடுவாங்க. சரி, 1/2 mmக்குள்ளே போட்டுக்கலாம். இதுவே வந்து உங்கள் வீட்டில் ஹீட்டரோ ஏசி அது மாதிரிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கேபிளோட சைஸு 4/2 இல்லை 6 இல்லை இந்த ரேஞ்சுக்கு போடுவாங்க. அப்போ போடும்போது காரணம் என்ன, கரண்ட்டுக்கு ஏற்றதுனால தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது த யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் யூனிட் வந்து பேரட்டுன்னு வரணும். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரிங்களா? பேரட் எஃப்பில் வரணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். பேரட்ன்றது கெப்பாசிட்டன்ட்டுக்கு வோல்டேஜுக்கு வந்து வோல்ட்டு, கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர், சார்ஜுகளோடைய அளவு தான் கூலும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்ஜோட யூனிட் வந்து கூலும். த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் டின்டு காப்பர் கண்டக்டர் இன் கேபிள் சைஸ். அதாவது யூஜி கேபிளுடைய டிண்டு செய்யப்பட்ட செம்பு கடத்தினால் பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மை. ஏன் டிண்டு செய்யப்பட்ட செம்பு கடத்தியை யூஸ் பண்ணுறாங்க, காப்பர் கண்டக்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, டிண்டு காப்பர் இம்ப்ரூவ் த ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். டு கரோஷன் அண்டு ஆக்சிடேஷன் பிரச்சனை வராது, துருப்பிடிக்காது, ஆக்சிடேஷன் ஏற்படாது. டின் செய்யப்பட்ட செம்பு அரிப்பு மற்றும் ஆக்சிஜனேற்றத்தால் எதிரான எதிர்ப்பை மேம்படுத்துது. அடுத்தது 94. டேஷ் ஸ்டேட் தட் in closed electric circuit the applied voltage is equal to the sum of the voltage drop. ஒரு மூடிய மின்சுற்றில் செலுத்தப்படும் வோல்டேஜ் ஆனது மின்னழுத்த வீழ்ச்சிகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் என்பதை டேஷ் விதி குறிப்பிடுகிறது. எந்த விதி அப்படின்னா, க்ளோஸ்டு சர்க்யூட். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்கமிங் வோல்டேஜ் ஆனது இப்போ ஒரு 10 வோல்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மின்தடைகளோ இல்லை எந்த பொருளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இது கிர்ச்சாஃப்ஸோட செகண்ட் லா இல்லைன்னா வோல்டேஜ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. இதே கிர்ச்சாஃப்ஸோட ஃபர்ஸ்ட் லா அப்படி கரண்ட் லா அதுக்குன்னு சொல்லுவாங்க. கிர்ச்சாஃப்ஸோட ஃபர்ஸ்ட் லாக்கு இன்னொரு பேர் கரண்ட் லா, செகண்ட் லாக்கு இன்னொரு பேர் வோல்டேஜ் லா. இப்போ கரண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் இன்கமிங் கரண்ட், இப்போ இதை நோக்கி ஒரு நோடை நோக்கி வரக்கூடிய இன்கமிங் கரண்ட்டுடைய கூட்டுத்தொகை வெளியே நோக்கி போகக்கூடிய அவுட் கோயிங் கரண்ட்டு கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். இது 5 அப்படின்னா இங்கே வெளியே போகிறது 10 இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா? அது கிர்ச்சாஃப்ஸோட ஃபர்ஸ்ட் லா கரண்ட் லாவில் சொல்கிறாங்க. ஓம்ஸ் லா தெரியும், V = IR. சரிங்களா? அதாவது கரண்ட் ஈக்குவல் டு ஒரு கரண்ட்டானது எப்படி இருக்கும் அப்படின்னா மின்னழுத்தத்துக்கு நேர் விகிதத்திலும் மின்தடைக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓம்ஸ் லா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது ஒய் டஸ் மூவிங் ஏ கார் ஹேவ் கைனெட்டிக் எனர்ஜி. நகரும் காரில் இயக்க ஆற்றலுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. பிகாஸ் இட் இஸ் மோஷன் அண்டு பாசஸ் எனர்ஜி டியூ டு த வெலாசிட்டி. ஏன் அப்படின்னா, ஏன் கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் பெறுது அப்படின்னா, ஏனெனில் அது இயக்கத்தில் உள்ளது மற்றும் அதன் வேகத்தின் காரணமாக ஆற்றலை கொண்டுள்ளது. சரிங்களா? வெலாசிட்டி காரணமாக. சரிங்களா? அடுத்தது சூஸ் த ரைட் ஆன்சர் அமாங் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஒயர் சைஸ் டன் பை. எந்த மூலிமா நீங்கள் ஒயரோட சைஸை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் SWGS, இன்னொன்று அவுட் சைடு மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி இருக்குமா, ஒரு பொருள் பார்த்துருப்பீங்களா, அவுட் சைடு மைக்ரோமீட்டர். சரிங்களா? யூ ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி இருக்கும். அது அவுட் சைடு மைக்ரோ. இது 2 வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அப்போ நமக்கு 1, 2 மட்டும் தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்தது
த யூஸ் ஆஃப் டிப் சால்ட்ரிங் மெத்தட். டிப் சால்ட்ரிங் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன காம்பவுண்டுகளை பிசிபியில் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு டிப் சால்ட்ரிங் மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க. சால்ட்ரிங் மினியேச்சர் காம்பவுண்ட் ஆன் பிசிபி. சிறிய அளவிலான காம்பவுண்டுகளை சால்ட்ரிங் செய்யறதுக்கு தான் டிப் சால்ட்ரிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இஸ் ஈஸிலி டிஸ்டிங்யூட்டட் பை த டிஸ்கன்டினியூலி ஷேப்டு டிஸ்சார்ஜ் ஹார்ன். அதாவது தீ அணைக்கும் கருவிகள் தனித்துவமான வடிவிலான டிஸ்சார்ஜிங் ஹார்ன்கள் எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்சார்ஜிங் ஹார்ன் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? மீதியெல்லாம் சேமாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது ரீசன் பார் அசர்ஷன் டைப். காரணம் மற்றும் கூற்று கேட்குறாங்க. ஆல் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஆர் கேன் பி யூஸ்டு டு எனி டைப் ஆஃப் ஃபயர். அதாவது என்ன கேட்குறாங்க, அனைத்து தீயணைப்பான்களும் எல்லா வகை தீக்கும் பயன்படுத்தலாமா? அப்படி பயன்படுத்த முடியாது. ஏ டைப் ஃபயர், பி டைப்பு, சி டைப், டிஇ அப்படி இருக்குது. எந்தெந்த டைப்போ அதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஃபயருக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? அப்போ அந்த மெத்தட் தப்பு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஆர் டிசைன்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபயர். அப்போ இது மட்டும் தான் ரைட்டு. அப்போ இது மட்டும் ரைட்டுன்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ ஃபால்ஸு, ஆர் மட்டும் தான் ட்ரூ. அது மட்டும் தான் கரெக்டு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலுக்கு பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் இன்ட்ரெஸ்ட்டான இன்னும் பல வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம் உங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு இந்த ரிலேட்டடான எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, உங்களுக்கு அனுப்பப்படும். சரிங்களா? விச் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஃபியூம்ஸ். அதாவது என்ன தனிநபர் பாதுகாப்பு சாதனம் தீப்பொறிகளிலிருந்து பாதுகாக்க பயன்படுது அப்படின்னா ஆப்ரான். சரிங்களா? ஆப்ரான்லேருந்து என்ன பண்ணும், மேலே சட்டை மாதிரி போட்டுக்குவாங்க. அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தீப்பொறியிலேருந்து இப்போ கிரைண்டிங் பண்ணுறீங்க, இப்போ வெல்டிங் பண்ணுவாங்க, அது மேலே படாமல் தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.